இதுவரைக்கும் T20 ஆட்டங்கள்ல நம்ம யாருமே பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அபாரமான சாதனைய நம்ம இந்திய அணி தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரா இன்னைக்கு விளையாண்டிருந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க. நிகழ்த்தினது மட்டும் இல்லாம வெற்றி, அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது. மிகப்பெரிய மிகப்பெரிய இமாலய அபாரமான வெற்றிய இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா டீம், அதாவது வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவுக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாண்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு ஒரு மோசமான தோல்விய தழுவியிருக்காங்க நம்ம இந்திய அணிக்கு எதிரா. ஸோ அப்படி சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வருத்தப்படுற மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி இதுவரைக்கும் உலகம் பார்த்திடாத ஒரு T20 மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரா அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க? அதேபோல நம்ம தமிழக பிளேயரும் இந்த மேட்ச்ல இந்திய அணியின் வெற்றிக்கு என்ன முக்கியமான ஒரு பங்கு ஆற்றிருக்காரு அப்படிங்கிற இந்த ஆட்டத்த பத்தின ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கட்டாக்ல பாராபதி அப்படிங்கிற இந்த ஸ்டேடியத்துல தான் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இன்னைக்கு இந்தியா விளையாண்டுருக்காங்க. ஆனா இந்த ஆட்டமும் பார்த்தீங்கன்னா, துரதிர்ஷ்டவசமாக நம்ம இந்தியா இன்னைக்கும் டாஸ் ஜெயிக்க முடியல. கேப்டனான சூரியகுமார் டாஸ இழந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா 2வதா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால, நாங்க ஃபர்ஸ்ட் பந்து போட்டுக்கிறோம், இந்தியா பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவ எடுக்க, ஓப்பனராக நம்ம இந்திய அணி பக்கம் சுப்மன் கில் கம்பேக் குடுத்திருக்காரு. அதேபோல அபிஷேக் சர்மா 2 பேரும் செம்மையான காம்பினேஷன், அடிச்சு பிரிச்சு மேய போறாங்க அப்படின்னு பார்த்தா, சுப்மன் கில் ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பந்தே போதும்டா அப்படின்னு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் இதுக்கு முன்னாடி T20 மேட்ச்ல நம்ம பார்த்தப்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. 11 பந்துக்கு 12 ரன் தான் எடுத்தாரு. முக்கியமா எல்லாருடைய கண்ணுமே அபிஷேக் சர்மா அவர் மேல இருந்துச்சு. ஏன்னா முதலாவது பால்ல இருந்தே அவர் தான் பயங்கரமா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆனாலுமே அபிஷேக் சர்மா அவராலையுமே பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. 17 ரன் மட்டுமே தான் அபிஷேக் சர்மா எடுத்தாரு. இதனால இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. 10 ஓவர் முடியிறப்பலாம் இந்திய அணியின் ஸ்கோர் ஒரு 60, 65 தான் இருந்தாங்க. எங்க இந்திய அணி இந்த மேட்ச்ல 150 கூட எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருக்க நேரத்துல, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல் மிடில் ஓவர்கள்ல ஒரு மாதிரி ரன்ன நகர்த்தி கொண்டு போனாங்க. அதாவது பாலுக்கு பால் மேட்ச நகர்த்தி கொண்டு போனாங்க. ஆனாலுமே திலக் வர்மா ரொம்ப மோசம் இன்னைக்கு. 32 பந்து ஃபேஸ் பண்ணி 26 தான் எடுத்தாரு. அதே போல தான் அக்ஷர் பட்டேல் 21 பந்துகள் விளையாண்டு 23 ரன் மட்டுமே தான் எடுத்தாரு. இதனால இந்திய அணியின் ஸ்கோரும், ரன் ரேட்டும் பயங்கரமா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல தான் திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்தியன் டீமுக்கு கம்பேக் குடுத்திருந்த ஹர்திக் பாண்டியா 2வது பந்தே அவரு 4 அடிச்சு, "நான் மைதானத்துல இருக்கேன்டா, இந்தியன் டீமுக்கு நான் இருக்கேன்டா" அப்படின்னு அவருடைய கொடூரமான அந்த பேட்டிங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அதேபோல மறுமுனையில சிவம் துபே அவரும் ஹர்திக் பாண்டியா அவர் கூட ஜோடி போட்டு 2 பேருமே ரன்ன சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஹர்திக் பாண்டியா அவர் அடிச்ச அடி, ஒவ்வொரு அடியும் இடியாக தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு விழுந்துச்சு. முக்கியமா ஆண்ட்ரே நோக்கியா அவர் 150 பந்து வேகத்துல, அவ்வளோ ஸ்பீட் வேகத்துல அவர் பந்து போடக்கூடியவரு. அவருடைய பாலிய ஏறி ஏறி அடிச்சாருன்னா பார்த்துக்கங்களேன் ஹர்திக் பாண்டியா. செம்மையான கம்பேக் மட்டும் கிடையாது. பயங்கரமான அடி. தர்ம அடி தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு. இதன் காரணமா இந்திய அணியின் ஸ்கோர் 150 கூட எட்ட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, 150, 60யும் தாண்டி ரொம்ப ரொம்ப வேகமா இந்திய அணியின் ஸ்கோர் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதேபோல சிவம் துபே பெருசா அடிக்கல. 2 4 அடிச்சுட்டு 11 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல செட்டிஷ் சர்மா அவர் வந்து ஒரு யூஸ்ஃபுல் 10 ரன் எடுத்துக் கொடுக்க, ஹர்திக் பாண்டியா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல. 28 பந்து மட்டுமே விளையாண்டு 59 ரன்கள் நம்ம இந்திய அணிக்கு எடுத்துக் குடுத்தாரு. இதன் காரணமா 150 எடுக்க முடியாது அப்படின்னு இருந்த இந்திய அணியின் ஸ்கோர் 175ஆக உயர்ந்திருந்தது. அதேபோல இந்த ஸ்கோர எப்புட்றா சேசிங் பண்ண போறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியோட தான் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங் பண்ணவே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் 150 தான் ஒரு சேஸபிள் ரன் ஸ்கோராக இருக்கும். 60, 70லாம் ரொம்ப ஒரு கடினமான ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிட்ச் ரிப்போர்ட்டாக இருந்திருக்கு. இப்படி இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை டியூ ஃபேக்டர். நம்ம இந்திய பவுலர்கள் அந்த பனியால பந்து சரியா போட முடியாம, ஏன்னா பனிப்பொழிவு அதிகம், பந்து போட முடியாம, கேட்ச் பிடிக்க முடியாம, ஃபீல்டிங்க தவற விட்டா மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறங்குனாங்க. ஆனா ஆட்டத்தின் 2வது பந்திலேயே டி காக் அவுட் ஆகுறாரு. ஹர்ஷ்தீப் செம்மையான அவுட் ஸ்விங் போட்டாரு. டி காக் அவருடைய விக்கெட்ட டக் அவுட்ல வீழ்த்துறாங்க. பின்னாடியே கேப்டனான ஏடன் மார்க்ரம் அவரும் பெருசா விளையாட முடியல. 14 பந்துக்கு 14 ரன் தான். அதேபோல ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டப் அவர் கூட 9 பந்துக்கு 14 மட்டுமே எடுத்தாரு.
ஆனா, நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களுடைய எல்லாருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா, பிரேவிஸ் அவர் மேல இருந்துச்சு. நம்ம சிஎஸ்கே பிளேயர் அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க. ஆனாலுமே மத்தவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பிரேவிஸ் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாரு. 22 ரன் எடுத்தாரு. சிக்ஸர்லாம் கூட அடிச்சாரு. ஆனாலுமே பிரேவிஸ் 22, டேவிட் மில்லர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டர் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலுமே டேவிட் மில்லர் ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் முக்கியமா மார்க்கோ ஜான்சன் டெஸ்ட் ஆட்டத்திலயும், ஓடிஐ ஆட்டத்திலயும் இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு தொல்லை குடுக்க பிளேயராக இருந்தாரு. அவருமே கூட வெறும் 12 ரன் மட்டுமே தான் எடுத்தாரு. அதுக்கப்புறமா மகாராஜ் 0 இப்படி அடுத்தடுத்துன்னு போட்டுன்னு அதாவது ஒரு டஃப் காம்படிஷன் கூட நம்ம இந்திய அணிக்கு எதிரா குடுக்கல. ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பேட்டிங் பண்றப்பயும் சரி, பவுலிங் பண்றப்பயும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மாதிரி டஃப் குடுப்பாங்க. ஒரு 100, 150 நெருங்கி வருவாங்க அப்படின்னு பார்த்தா, சுத்தமா அதுக்கு வாய்ப்பே பார்த்தீங்கன்னா குடுக்கல. முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி செம்மையா பந்து போட்டாரு. 3 ஓவர் தான் போட்டாரு. 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் விக்கெட்டுகள எடுத்தாரு. அதேபோல ஜஸ்பிரிட் பும்ரா அவரு கூட 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் விக்கெட். முக்கியமா ஹர்ஷ்தீப் ஆரம்பத்தில டி காக்க டக் அவுட்ல தூக்குனது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்துன்னு முக்கியமான விக்கெட்டுகள எடுத்தாரு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா அவரும் பந்து போட்டாரு. அவருக்கும் ஒரு விக்கெட் கிடைச்சது. அதே போல தான் நம்ம ஷிவம் துபே அவரு கூட கடைசியா 13வது ஓவர் போட்டாரு. வெறும் 3 பந்து தான் போட்டாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 விக்கெட். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அணி பக்கம் 6 பவுலர்கள் போட்டிருக்காங்க. 6 பேருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு T20 ஆட்டத்தில இப்படி பந்து போட்ட அணி, அவங்க எல்லா பந்து போட்ட எல்லா பிளேயர்களுமே விக்கெட் எடுத்த ஆட்டம், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, T20 ஆட்டத்தில நடந்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே நெறைய T20 இன்டர்நேஷனல் ஆட்டம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா 6 பவுலர்கள பயன்படுத்தி, அந்த 6 பவுலர்களும் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது இந்த மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா, தற்போது கருதப்படுது. அப்படி நம்ம இந்திய அணி பக்கம் எல்லா பவுலர்களுமே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. 6 பவுலர்களும் கலந்து விக்கெட் எடுத்திருக்கிறது. நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் மேட்சாக இந்த மேட்ச் பார்க்கப்படுறது மட்டும் இல்லாம, இந்தியா எடுத்தது 175 ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 74க்கே எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. ஆக மொத்தம் 101 ரன் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி, இமாலய வெற்றி, அபார வெற்றி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல தற்போது நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்திய அணியின் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அவர்தான். ஏன்னா, நம்ம இந்திய அணியின் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, அதல பாதாளத்தில தான் போயிட்டு இருந்துச்சு. நிச்சயமா 150 கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஆனா, ஹர்திக் பாண்டியா பந்து போடுறப்ப ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. ஃபீல்டிங் செம்மையா பண்ணியிருக்காரு. முக்கியமா அவரு எடுத்த யூஸ்ஃபுல்லான அந்த ரன்கள் 59 ரன்கள் எடுத்தாரு. 59 ரன் 28 பந்துக்கு மட்டுமே எடுத்தாரு. 4 6, 6 4 ஆக மொத்தம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்திய அணியின் ஸ்கோர உயர்த்தி விட்டது ஹர்திக் பாண்டியா. அதனால அவருக்கே பார்த்தீங்கன்னா, ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் டீமுக்காக விளையாடுறாரு. ஆனா அப்படியெல்லாம் தெரியல. செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. ஹர்திக் பாண்டியா நிச்சயமா இந்தியன் டீமின் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிளேயராக மாறியிருக்காரு. T20 ஃபார்மேட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சத பத்தியும், முதல் ஆட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க கதறியிருக்காங்க. இப்படிப்பட்ட மோசமான தோல்விய எங்களுக்கு குடுத்துட்டீங்களேடா! அப்படின்னு கதறி, கதறி, கதறி அழுதுருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியாவுடைய இந்த இமாலய அபார வெற்றிய பத்தி உங்க கருத்து என்ன? நிச்சயமா உங்களுடைய கருத்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.